everyone, welcome back to our Gunavision YouTube channel. Today we are going to see how to solve right angle triangle left align. Right angle triangle எப்படி நம்ம பைத்தானில் கோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ n equal to 5 and one for loop for I in range in open parenthesis 1 comma n plus 1 and colon வந்து மறக்காம போடணும். பிகாஸ் இது ஒரு அவுட்டர் லூப் வந்து ரோஸ்க்காக நம்ம அவுட்டர் லூப் போடுறோம். இது வந்து 1 to n வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ஃபார் லூப் ஃபார் இது நெஸ்டட் லூப்பை நம்ம இது போடுறதுனால தான் நமக்கு வந்து ஸ்டார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் நெஸ்டட் லூப் போடுறேன். ஃபார் லூப்பில் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ அப்புறம் கோலன் போடணும். இது வந்து இன்னர் லூப். இது வந்து ஃபார் பிரிண்டிங் எக்ஸ் வந்து ஐ டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவுட்டர் லூப் எதுக்கு இன்னர் லூப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் லூப் வந்து ரன்ஸ் n டைம்ஸ் 1 ஃபார் ஈச் நவ். பிகாஸ் ஃபார் n equal to 5 அப்படின்னா ரோஸ் வில் பி 1 2 3 4 5 அப்படின்னு ஸ்டார் பிரிண்ட்ஸ் ஆகும். இன்னர் லூப்பில் வந்து ரன்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஈச் ரோ, அதாவது அந்த ரோக்கு ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரோ வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு அவுட்டர் லூப் இருக்கணும், ஒரு இன்னர் லூப் இருக்கணும். ஒரு ஸ்டார் பேட்டர்னுக்காக நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஸ்டார் பேட்டர்ன் போட போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு அவுட்டர் லூப் ஒரு இன்னர் லூப் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஒரு கொட்டேஷனுக்குள்ளே ஸ்டாரை கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஸ்டார் தானே பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒரு கேஃபை கொடுக்கணும். ஏன்னா கேஃப் கொடுக்காம இருக்குதா கேஃப் கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்ன்ட்டு நீங்கள் ஸ்டார் பேட்டர்ன் போடும்போது நீங்களே கவனிப்பீங்க. ஓகே, அப்புறம் எண்டு ஈக்குவல் டு எண்டுன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள். எண்டில் நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து கேப் வேணும், ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கும் கேப் வேணும். ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் லைன், அந்த ஈச் ரோவுக்கும் மூவ் டு த நெக்ஸ்ட் லைன் அப்படின்ட்டு நீ பார்க்கும்போது அதுக்காக பிரிண்ட் டம்மி ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஓப்பன் பேரண்டைஸ் மட்டும் கொடுத்துடணும். இது எதுக்காக அப்படின்னா, இதுதான் அந்த ஒரு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணும். இந்த பிரிண்ட் இந்த டம்மி இந்த ஓப்பன் பேரண்டைசஸ் தான் அந்த நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணி பார்க்கும்போது ரைட் ஆங்கிள் லெஃப்ட் அலைன்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டார் பேட்டர்ன் பக்காவாக கிடச்சிருக்கு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் மக்களே. இந்த ஸ்டார் பேட்டர்னை நீங்கள் போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்களாக அதை போட ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இந்த ஸ்டார் பேட்டர்னை லெஃப்ட் அலைனடாக போட்டிருக்கேன். நீங்கள் இதை ரைட் அலைனடாக போடுங்க. ரைட் அலைனடாக நீங்கள் இந்த ஸ்டார் பேட்டர்னை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அவுட்டர் லூப் இருக்குது. அந்த அவுட்டர் லூப் வந்து 1லேருந்து n டைம்ஸ் ஓடுது. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு இன்னர் லூப் இருக்குது. இன்னர் லூப் வந்து ஸ்டார் பிரிண்டிங்கை வந்து ஒரு n டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் ஒரு ஸ்டாரை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டாரில் ஒரு பிரிண்ட் அப்படின்ற வேல்யூவில் ஸ்டார் ப்ளஸ் எண்டு அப்படி ரெண்டுத்தையும் டினாட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் அப்படின்றது என்னென்னா, மூவ் டு த ஸ்டார் அண்ட் லைன் பை ஈச் ரோ. ஒவ்வொரு லைனுக்கும் அடுத்தடுத்த லைன் வந்து ஸ்டார் வந்து மூவ் பண்ணும் இல்லையா? முதல் லைனில் ஒரு ஸ்டார், ரெண்டாவது லைனில் 2 ஸ்டார், மூணாவது லைனில் 3 ஸ்டார்னு அந்த ரெண்டாவது லைனுக்கு மூவ் ஆகிறதுக்காக பிரிண்ட் அப்படின்ற இந்த விஷயத்த நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கீழே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ வி மூவ் டு ஃபார் நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணுங்களா? இப்போ வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லெஃப்ட் லேண்டு பார்த்தோமா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் அலைன்டு இந்த சம்மனை உங்களுக்கு நான் போட சொன்னேன். ஆனால் நான் உங்களுக்கு இதை நான் போட்டு காட்டுறேன். ட்ரையாங்கிள் ரைட் அலைனடு அந்த சம்மனை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அலைனடு ரைட் அலைனடு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெல் செக்கர் மக்களே. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட கோடை வந்து இன்னும் வேறு லெவலுக்கு நம்ம மாஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வழக்கம் போல் n equal to 5 ஒரு என்னோட வேரியபிள் செட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஓப்பன் பிரதேசில் 1 கம்மா n + 1. பிகாஸ் நான் வந்து ரேஞ்சை நான் வந்து டினோட் பண்ணுறேன். ஸோ இங்கே n + 1 தான் போடணும். இட் இஸ் ஏ அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ்க்காக ஒரு அவுட்டர் லூப் போடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அவுட்டர் லூப்.
இந்த அவுட்டர் லூப் எதுக்காக போடுறோம்னா ரோஸ்க்காக இந்த அவுட்டர் லூப் வந்து நடக்குது. இது வந்து n டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்புறம் ஒரு ஃபார் ஜே, பிகாஸ் இங்கே ஐ கொடுத்தோம்னா இங்கே ஜே தான் கொடுக்கணும். பிகாஸ் இது ஒரு இன்னர் லூப் மக்களே. முதல்ல வந்து ஒரு அவுட்டர் லூப், அடுத்து ஒரு இன்னர் லூப்பில் ஒரே வேரியபிள் வச்சுக்கூடாது. ஐ ஜே அப்படி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஐ ஜே இன் ரேஞ்ச். இதுக்கு ரேஞ்ச் என்ன ஆகும்? மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஐன்னு கொடுத்தோம். ஐன்னு கொடுத்தா அது வந்து லெஃப்ட் அலைண்டாக இருந்தது. இதே லெஃப்ட் அலைண்டை நம்மளுக்கு ரைட் அலைண்டாக மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து n மைனஸ் ஐ அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம். ஏன் ஒய் n மைனஸ் ஐ? எதுக்கு இங்கே n மைனஸ் ஐ போடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கான ரீசன் இங்கே ஏன் n மைனஸ் ஐ போடுறோம் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்பேசஸ். நான் உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன். print spaces before stars. The reasons stars. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் போடுறனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? print spaces before star, இதுக்காக தான் இங்கே n மைனஸ் ஐ போடுறோம். அப்புறம் இந்த கோலன் மறக்காமல் போட்டுடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த பிரிண்ட் போட்டுக்கலாம். பிரிண்டில் ஒரு ஸ்டார் வேல்யூ நம்ம போடுவோம். ஆனால் இந்த இடத்துல ஒன்லி ஸ்பேஸ் மட்டும் போடணும். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து லெஃப்ட் அலைனடாக நம்ம கேட்கல, நம்ம ரைட் அலைனடாக கேட்குறோம். ஓகேங்களா? ரைட் அலைனடுக்கு இப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா முதல்ல நம்ம வந்து இந்த கேப்பை வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ கவனமாக இந்த டெக்னிக் என்னென்னு பாருங்கள். எண்ட் ஈக்குவல் டு ஒரு சாதாரண ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பேஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிரிண்ட் முடிஞ்சு. இப்போ ஸ்பேஸை வந்து நம்ம வந்து பிஃபோர் ஸ்டாருக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதோட விட்டுலாமா? விடக்கூடாது. அடுத்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஃபார் கே, இது நெஸ்டட் லூப்பில் இருக்கிற இன்னொரு நெஸ்டட் லூப். ஸோ நெஸ்டட் லூப்புக்கு டிஃப்ரெண்ட் வேரியபிள் தான் மக்களை யூஸ் பண்ணும். அதுக்காக நான் கே யூஸ் பண்ணியிருக்கேன். கே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ. ஐயில் ஐன்றது ஒரு வேரியபிள். ஓகே, ஐக்கு அப்புறம் இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டார் ஃபார் த கரண்ட் ரோ. ஒவ்வொரு ரோவில் இருக்கிற ஸ்டாரில் நம்ம கரண்ட் ரோவில் இருக்கிற ஸ்டாரை நம்ம பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நான் ஒரு நெஸ்டட் லூப்புக்குள்ளே ஒரு பிரிண்ட் வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். பிரிண்ட் வேல்யூவில் ஓப்பன் கொட்டேஷன் ஸ்டார், அந்த ஸ்டார் கமா ஓப்பன் கொட்டேஷன் ஸ்டார் கமா எண்டு. எண்டில் நான் என்ன சொல்கிறேன்னா எண்டு ஈக்குவல் டு ஒரு சாதாரண ஒரு ஓப்பன் கொட்டேஷன் கொடுத்துறேன். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வழக்கம் போல் பிரிண்ட் அப்படின்ற கொடுப்பேன். எதுக்காக? மூவ் டு நெக்ஸ்ட் லைன். ஒரு லைனில் இருந்து அடுத்த லைன் வந்து ஸ்டார் வந்து மூவ் ஆகிறதுக்காக இந்த பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. ஒரு லைனில் இருந்து அடுத்த லைன் மூவ் ஆகணும் இல்லையா? அதுக்காக இந்த பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஃபார் n ஈக்குவல் டு 5 ஐ இன் ரேஞ்ச் 1, n+1 அவுட்டர் லூப் ஓகே, இன்னர் லூப் ஓகே, நெஸ்டட் லூப் ஓகே. ஓகே, இப்போ நம்ம இந்த கோடை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். யா, அவுட்புட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஏன்னா இந்த கேப் தான் நம்மளுக்கு இங்கே வந்து கெடுக்கு. இந்த எண்டு, இந்த கேப்பு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே எந்த விதமான தப்பு கொடுத்தாலும் நம்மளுக்கு இங்கே காட்டிடும். ஸோ இந்த கேப் இந்த எண்டு இது கொடுத்தா நம்மளுக்கு வந்து எப்படி காட்டுதுன்னா இது இந்த லூப் மாதிரி காட்டுது, லெஃப்ட் ஹேண்டாக காட்டுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரிண்டில் இந்த கேப் கொடுத்து பார்க்கலாம். யா, பாருங்கள் மக்களே, இந்த பிரிண்ட்டில் இந்த கேப்பை எடுத்துட்டா இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் எடுத்துட்டா இது வந்து லெஃப்ட் எலண்டு ட்ரையாங்கிளாக ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு தேவை ரைட் எலண்டு ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு ரைட் எலண்ட் ட்ரையாங்கிள் நல்லா கிடச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா புரியணும்னா இந்த ஸ்டார் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஒரு ஒரு பார்க்க ரீடபிலிட்டி. பார்த்தீங்களா? இந்த ஸ்டார் பக்கம் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணாலே இது வந்து ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிளாக மாற்றிடுச்சு. ஈக்குவல் ட்ரையாங்கிளாக இது ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு ரைட் எலண்ட் ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ அதுக்காக அதை எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஒரு லூப் மூலமாக தான் ட்ரையாங்கிள் சம்மை வந்து நம்ம வந்து ஒரு சால்வ் பண்ணோம். பெரும்பாலும் இன்டர்வியூவில் இந்த ட்ரையாங்கிள் சம் கேட்கலாம். பிகாஸ் இந்த அவுட்டர் லூப் இன்னர் லூப் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இந்த ட்ரையாங்கிள் சம் கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் சம்மை கவனமாக நம்ம வந்து போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் சம்முக்கு மூவ் ஆகலாம்.
ஸோ இந்த ரைட் அலைனடு ட்ரைங்களோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னர் லூப் பிரிண்ட் ஸ்பேசஸ் n மைனஸ் ஐ டு ஷிஃப்ட் டு ஸ்டார்ஸ் டு த ரைட். ஓகேங்களா. செகண்ட் இன்னர் லூப் வந்து பிரிண்ட்ஸ் ஐ ஸ்டார்ஸ் ஃபார் த கரண்ட் ரோஸ். திஸ் காம்பினேஷன் கிரியேட்ஸ் ஏ ரைட் அலைனட் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இட்ஸ் காம்பினேஷன் கிரியேட் ஏ ரைட் அலைனட் ட்ரையாங்கிள். ஸோ ஓகே பர்ஃபெக்ட்லி. நெக்ஸ்ட் மூவ் ஃபார் நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ரைட் ஆங்கிள் நம்பர்ஸ் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஓகே, நான் ஐ வில் புட் த ரைட் ஆங்கிள் நம்பர்ஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் நம்பர்ஸ் ட்ரையாங்கிள் சரி. ஓகே ஓகே, இது நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரியாது, நான் வந்து இது கோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நான் எதுக்கு ரைட் ஆங்கிள் நம்பர்ஸ் ட்ரையாங்கிள்னு போட்டிருக்கேன்னா, ஸோ முதல்ல ரோஸ் அப்படின்ற வேரியபிளில் நான் 5 வச்சுக்கிறேன். கவுண்ட் ஈக்குவல் டு நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் லூப் செட் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, ரோஸ் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணது தான். ஸோ ரோஸ் ப்ளஸ் 1 இட்ஸ் கன்சிடர்ட் அவுட்டர் லூப். ஓகேங்களா. இந்த அவுட்டர் லூப்பில் நான் லாஜிக் இப்படி திங்க் பண்ணி எழுதியிருக்கேன். ஒய்? பிகாஸ் நான் கோடில் உங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் ரெண்டாவது ஒரு இடர் லூப் போடுறேன். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அண்ட் ஓப்பன் parenthesis 1, i plus 1. ஓகே, இது வந்து ஒரு இன்னர் லூப்க்கு அப்புறம் print count count end equal to 1 ஓப்பன் கொட்டேஷன். ஓகேவா. இட் டஸ் நாட் ஹாவ் இங்கே எந்த விதமான ஒரு கோலனும் போடக்கூடாது. அப்புறம் கவுண்ட் நம்ம கவுண்ட் பண்ணணும். அந்த கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மூவ் டு நெக்ஸ்ட் லைன். ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் போகிறதுக்காக இந்த பிரிண்ட் ஒரு எம்டி ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிரிண்ட் ஒரு ஓப்பன் parenthesis கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருது. யா, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்? யா, இண்டென்டேஷன் எரர். மக்களே, இந்த இண்டென்டேஷன் எரர் வந்து ரொம்ப இதில் முக்கியம். பைத்தான் ரொம்ப முக்கியம் மக்களே. ஏன்னா இந்த இண்டென்டேஷன் எரர் நான் பார்த்தீங்களா, இப்போ நான் உங்களுக்காக அடித்து காட்டும்போது நானே இண்டென்டேஷன் எரர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இண்டென்டேஷன் எரர் பண்ணாதீங்க. அதாவது பைத்தானில் பொறுத்த வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி வேணாலும் போட்டாலும் ஆன்சர் கிடைக்காது. கரெக்டான ஒரு இதில் போட்டால் தான் கிடைக்கும். ஆன்சர் கிடச்சிருச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 0. இந்த ஆன்சர் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். 1 0 10 11 12 அப்படின்ற வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எங்கே ஸ்பேஸ் கொடுத்தா இங்கே 1 பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் எங்கே ஸ்பேஸ் கொடுத்தா அந்த 1 பக்கம் ஸ்பேஸ் கிடச்சி 2 கிடைக்கும் அப்படின்னா இந்த எண்டு பக்கம் கொடுத்து பார்க்கலாம். யா, எண்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேனலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இது ஒரு பிரெயின் ஷார்மிங் சம். ஸோ இந்த பிரெயின் ஷார்மிங் சம்மை நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்த சம் போகலாம். அடுத்தும் ஒரு பிரெயின் ஷார்மிங் சம் தான் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். இந்த சம் நேமும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ். ஆங்கிள் ANGLE ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸில் வந்து நம்ம உள்ள நெஸ்டட் லூப் போடும் இல்லையா, அந்த நெஸ்டட் லூப்பை வச்சு இந்த சம் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் ரோஸ் ஈக்குவல் டு 5 அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். ரோஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்ன வரும்? ரோஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா நான் எல்லாரும் 5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு ஃபார் லூப். அந்த ஃபார் லூப்பில் ரேஞ்சு டினோட் பண்ணுறோம். ஐ இன் ரேஞ்ச் 1, ரோஸ் ப்ளஸ் 1. இங்கே நான் எதுக்கு இங்கே 1, ரோஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு நான் இங்கே டினோட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பண்ணிவிட்டு ட்ரேசிங்னு ஒன்று இருக்குது மக்களே. ப்ராப்ளம் சால்விங் வந்து பைத்தானில் ட்ரேஸ் பண்ணும். ஒரு லைனில் என்ன நடக்குது, இப்போ 30 லைனில் என்ன நடக்குது, 31 நடக்குதுன்னு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ரோஸ் ப்ளஸ் 1 இதுக்காக தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ பி ப்ரோஆக்டிவ் மக்களே. ஏன்னா நான் மட்டும் கோட் பண்ணிட்டே இருந்தால் அது பத்தாது. 2 டூ வே கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கான்செப்டை சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு இன்னர் லூப் ஃபார் ஜே இன்
ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் 1, I + 1 இந்த ரேஞ்ச் நம்ம டினோட் பண்ணியாச்சு. I + 1 டினோட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். எதை பிரிண்ட் பண்ணுறோம்? பிரிண்ட் j, இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா j கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் லூப்பை கொடுக்கல, அதுக்கப்புறம் இருக்கிற இன்னர் லூப்பை கொடுக்குறேன். அவுட்டர் லூப்பை விட்டுட்டேன். அவுட்டர் லூப்பு கிடையாது, இன்னர் லூப்பு கொடுத்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ j, end ஈக்குவல் டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அவ்வளோதான் ஸ்பேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பிரிண்ட் கொடுக்குறோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ now this I am running this code. என்ன நடக்குது பாருங்கள். 1 1 2 1 2 3 1 2 3 4 4 1 2 3 4 5 என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகலை. நான் வந்து ஜேவை வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜேவை தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஜே என்ன பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது உங்களுக்கு புரியும். ஐ ஒரு வாட்டி ரன் ஆனால் ஜே 2 வாட்டி ரன் ஆகுது, ஐ ஒரு வாட்டி ரன் ஆனால் ஜே 3 வாட்டி ரன் ஆகுது. இதுதான் ஹேப்பன்ஸ். 5 ரோனா 5 வாட்டி, 6னா இங்கே 6 வாட்டி நடக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் சம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அங்கே அடுத்த ஒரு சம் வச்சுருக்கேன். அந்த அடுத்த சம்மோடு நம்ம வந்து முடிச்சிக்கலாம். அடுத்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 சம் இருக்கா? ஸோ ஓகே, 6 சம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இன் ஆல்ஃபபெட். ஓகேவா? இது கொஞ்சம் ட்ரிக்கி, RIGHT, இது கொஞ்சம் ட்ரிக்கி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன் ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, ஆனால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மக்களே, இது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கவனமாக கவனிங்க. ரோஸ் ஈக்குவல் டு ஃபைன் நம்ம டிடெர்மைன் பண்ணிக்கிறோம் வழக்கம் போல். ஃபார் லூப்பில் I இன் ரேஞ்சில் நம்ம வந்து டிடெர்மைன் பண்ணுறோம் 1, ரோஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? ரோஸ் ப்ளஸ் 1 டிடெர்மைன் பண்ணிவிட்டு ஒரு கோலனில் ஃபார் லூப்பில் இது ஒரு அவுட்டர் லூப், இது ஒரு இன்னர் லூப். j இன் ரேஞ்ச் 1, I + 1. ஓகே, 1, I + 1 பிகாஸ் திஸ் இஸ் இன்னர் லூப் அவுட்டர் லூப். ஒரு அவுட்டர் லூப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு இன்னர் லூப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம கதைக்கு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ஃபாபெட்டை தானே நம்ம ட்ரையாங்கிளில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக CHR அப்படின்றத ஒரு மெத்தட் இருக்குது. CHR அப்படின்றது என்ன பண்ணணும்னா கன்வெர்ட்ஸ் எ நம்பர் இன்டு எ கன்வெர்ட் நம்பர்ஸ். அதாவது ஒரு நம்பரை வந்து ஆல்ஃபபெட்ஸை கன்வெர்ட் பண்ணும். இதோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான். ஒரு நம்பர் ஒரு 64 ஒரு 75 அப்படி இருந்துச்சுன்னா அது அந்த ஆல்ஃபபெட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்காக இந்த CHR அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பைத்தனோட இன்பில்ட் மெத்தட். அதுக்கப்புறம் 64 + J. எதுக்கு நான் இங்கே 64லேருந்து போகிறேன் அப்படின்னா 64 அப்படின்னா அது வந்து 64 + J அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணிட்டே போகும். 65 அப்படின்னா A, 66 அப்படின்னா AB, 67 அப்படின்னா ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிட்டே போகும். இட் இஸ் பைத்தான் ரூல். ஓகேங்களா? ஓகே, ஸோ end அப்படின்ற ஒரு வேரியபிளில் end ஈக்குவல் டு ஒரு ஓப்பன் கொட்டேஷனுக்குள்ளே நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பேரன்தீசிஸ் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கும்போது AB, ABCD, ABCDE, ABCD. ஓகே, ஒரு கோடு வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகுது பாருங்கள். 7ன்னு கொடுத்து பார்க்குறேன். 7ன்னு கொடுத்து இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு என்னென்ன நடக்குது? 7 ஆல்ஃபபெட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. இதே ஆல்ஃபபெட்ஸில் நிறைய ட்ரையாங்கிள் சம்ஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு 6 சம் இன்றைக்கி நடத்திருக்கேன் ஒரு பேட்டர்னில். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. Help others with a smile.